அதுக்குடைய முதல் வார்த்தையே ஓம் சாந்தி. ஓம் சாந்தினாலே நான் அமைதியான ஆத்மா. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் கல்வியிலையும் இழந்திருக்கிறாங்க, செல்வத்திலையும் இழந்திருக்காங்க, வீரத்திலையும் இழந்திருக்கிறாங்க. ஆனால் அமைதி கிடையாது. அமைதி இல்லாமல் தவிக்கிறாங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் நிம்மதியாக தூக்கம் கிடையாது. இன்னும் எங்கே போகிறோங்கிற பயணமே அவர் தெரியாமல் இந்த சூழ்நிலையில் இறைவனே இந்த பிரஜபிதா பிரம்மகுமார்கள் ஈஸ்வரியர் வித்யாலயத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு இந்த விஷயத்தை உளப்பூர்வமாக இலவச ராஜயோகத்தின் மூலம் நாம் அனைத்தையும் அடையலாம். இறைவனையே அடைந்து விடலாம். இறைவனை அடைந்து விட்டால் எல்லாத்தையும் அடைந்து விடலாம் என்ற இந்த அதாவது உள்நோக்கு முகத்தோடு சமூக ஆர்வலராக இந்த புத்தக கண்காட்சியை 2ஆம் ஆண்டு இங்கே நடத்தி வருகிறார். இந்த புத்தக கண்காட்சியுடைய நோக்கம் என்பது புத்தக விற்பனை என்பதற்கு அல்ல. ஒவ்வொருவருக்கும் இந்த சிந்தனையின் மூலம் இந்த ஒவ்வொரு தனி மனிதனும் சுய முன்னேற்றத்தின் மூலம் உலக முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்போ தனி மனிதன் ஒழுக்கம்தான் உலகத்தினுடைய ஒழுக்கமாக மாறும் என்பதில் முக்கிய குறிக்கோளாக கண்டு உலகம் முழுவதும் இந்த பிரம்மகுமாரி இயக்கம் 157 நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அதன் மூலம் இன்று பல கோடி மக்கள் இதை பயன்பெற்று பல தற்கொலை எண்ணத்திலிருந்து தன்னுடைய சூழ்நிலை மோசமான சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு இன்று ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நானும் இந்த இயக்கத்தில் வந்து 10 வருட காலமாக நான் ஒரு ஐஓசிஎல் இன்ஜினியராக இருந்து பல மனவேதனையிலும் வேலையினுடைய பலுவின் காரணமாக வேதனைப்பட்டிருந்த சமயத்தில் இந்த ராஜயோகம் எனக்கு கிடைத்தது. இந்த ராஜயோகம் கிடைத்த பிறகு இப்போது அமைதியாகவும் என் மூலம் பல பேர்களை அமைதியான ஒரு இயக்கத்துக்கு இதில் இணைத்து இதில் இந்த நாகப்பட்டினத்தில் சுற்றி ஒரு 5 கீதா பாடசாலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் ஒரு 100 பேர் பயன்பெற்று வருகிறார்கள். அவர்கள் மூலம் இந்த மாணவர்கள் கல்வி குழுவுக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இதை மாற்ற வேண்டும். இறைவன் இந்த புத்தியின் கூட்டை திறந்து நம்மளெல்லாம் மாற்றுகிறார். அதே போல் நான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாவட்ட கல்விகளுக்கு பார்த்திங்கன்னா முதியோர் இல்லம் மற்றும் நமது பெற்றோர் தந்தைகள் இல்லாத குழந்தைகளுக்கு கூட நாங்கள் இலவச இந்த கல்வியை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த தமிழக அரசும் சரி நமது மத்திய அரசும் இதில் முதற்கொண்டு வந்தால் இன்றைய கல்வியில் இந்த தியானம் என்ற ஒரு பாடத்தை வைத்தார்கள் என்றால் தனி மனிதன் ஒழுக்கம் சிறப்பாக வரும். பல மாணவர்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஐ விட மிகவும் உயர்ந்த நிலை அடைந்து இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள் என்பது எந்தவித ஐயமும் இல்லை என்று நம்மளை படைத்த பரமாத்மாவுக்கு நன்றி சொல்லி இந்த தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். புதிய நாளிதழ செய்திகள்ங்க, பத்திரிகை செய்தி ஆனால் வளர்ந்து வரும், ஊடகமாகவும் வளருங்கய்யா. உங்களுடைய எண்ணங்கள் துரிதமாகும். இறையருளால் மென்மேலும் சிறந்து விளங்க நல்வாழ்த்து. நல்ல ஒரு தகவலுக்கும் உங்களுக்கும் நன்றி.